எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம வீட்டு வரக்கூடிய மருமகள்கள் எப்படி இருக்கணும், பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிறத தாண்டி குடும்பத்துக்கு லாய்க்கான மருமகளா இருப்பாங்களா அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள இருக்கும். இப்போ எப்படிப்பட்ட மருமகள் வேணும்னு நினைச்சீங்க, அது எப்படியா வந்து முடிஞ்சிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல? எங்கள் வீட்டில் தம்பி பொண்ணு தான். பொண்ணு பார்க்க போகும்போது சொன்னாங்க, பிரியதர்ஷினி 10 ரூபா செலவழிக்காதுன்னு சொன்னாங்க. அதையும் நம்பி நான் கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ 10,000 ரூபா கொண்டு போனா சவுளி கடையை விட்டு வெளியேற வர மாட்டேங்குது சார். என்னத்த சொல்றது, கூப்பிட்டா இருங்கத்த பார்த்து தான் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்குது. 10 ரூபா செலவழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ 10,000 கொண்டு வந்து வேட்டு விட்டேனா, தீபாவளி வருதுல்ல, இன்னும் 10,000 ரூபா சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுது சார். இதெல்லாம் நான் எங்க போய் சொல்லட்டேன்? உங்க பேர் என்னம்மா? என் பேர் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி வெள்ளந்தியா இருந்திருக்கீங்களே. அவங்க சொன்னது 10 ரூபா தான் செலவழிக்காதுன்னு சொன்னாங்க. நான் நினைச்சிட்டேன். நீங்க நினைச்சீங்கன்னா 10 ரூபாயே செலவழிக்காதுன்னு இல்ல, 500, 1000, 10,000, லட்சம். ஆமா சார். நான் 10,000 ரூபா செலவு செஞ்சா வந்து ஆடம்பர செலவு. அவங்க மக காது குத்து வச்சா மட்டும் 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கி போட்டுறணும், 2 பவுன்ல தோடு வாங்கி போட்டுறணும். பார்த்தேன், என்ன இந்த பிள்ளை அந்த கொலுசு கொஞ்சம் கூட மாறலாம் மாற்றணும்னு சொல்லுது. இதை இப்படியே விட்டா கதையாகாது. போய் இடத்துக்கு போய் நகை சீட்டை போட்டு விட்டேன். அப்படியே போய் நான் ஒரு ஏழை சீட்டையும் போட்டு விட்டேன். இப்போ என்ன பண்ணோம், அதிகமாக செலவழிக்க முடியாது. நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுருவோம். என் பையன் சம்பாதிக்கிறது பூரா சேமிப்பில் போயிரு. அதுதானே கரெக்டு சார்? மாஸ்டர் பிளானா இருக்காது. மாஸ்டர் பிளானா இருந்தாலும் மகளுக்கு செய்யறத மட்டும் கேட்க கூடாது. நமக்கு செய்ய மாட்டாங்க. 5,000 ரூபா சீட்டு போட்டா இன்னைக்கு 1000 ரூபா குறையா இருக்கத்த தாங்கன்னா, ஏன்ட்டே காசு இல்லை, நானே தவணைக்கு கட்டணும் அப்படின்னு வாங்க. அவங்க மக ஃபோன் போடுவாங்க, அம்மா 2,000 ரூபா போட்டு விடுமா அக்கௌண்ட்ல அப்படின்னதுமே, பிரியா இந்த ஜிபேல மாத்தி விட்டுரு அப்படின்னும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இல்ல பிரியான்னு பிரியமா 2,000 ரூபா போயிடுது. அதே மருமகள்னா 1000 ரூபா வரமாட்டேங்குதுங்கிறாங்க. அதுவாசி நம்ம கிட்ட சேமிப்பு கட்டாயம் இருக்கணும் சார். இருந்தாதான் நம்ம சமாளிக்க முடியும். சேமிப்புன்னு சொல்றாங்க. எனக்கு 10 வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லை. நான் ஒரு இடத்த பார்த்தேன்னா இந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்படுறது, ஆனால் போக முடியாது. ஏன்னா பாட்டிகிட்ட இருந்து வளர்ந்ததுனால அவங்கள்ட்ட அவ்வளோ காசு இருக்காது. இப்போ என் பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னா நான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கு, நான் செய்கிறேன். நான் பட்ட ஏக்கம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு எனக்கு தோணும்ல. அதை வந்து தப்புன்னா எப்படி? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமகள் வேணும்னு நினைச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? எழுப்பும் போது ஃபஸ்ட்டு காலையில் ஏஞ்சிருக்கவே மாட்டாங்க சார். காவியா 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 காவியான்னு கூப்பிடணும். அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, நான் சமைச்சு கொடுக்கணும், குழந்தையும் நான் பார்த்துக்கணும். அவங்க 1 வயசு குழந்தை. ஏஞ்சிருந்தா 5 நிமிஷம் அத்தை அப்படியே சொல்லிட்டு தூங்குவாங்க. காவியா அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பிரியாணி செய்யட்டுமாண்ணா? ஓகே அத்தை, பிரியாணினா போதும், ஓகே சொல்லுவா. அதுவே எனக்கு சிரிப்பாக இருக்கும். நைட்டு ஏம்மா டிஃபன் ரெடியாக இருக்குது சாப்பிடுமான்னு சொல்லுவேன். இல்லாத்த எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் படுத்துறேன் அப்படின்னு சொல்லி படுத்துருவா. காலையில் எழுஞ்சி நான் சொல்லுவேன் என் பிள்ளைகிட்ட, காவியா நைட்டே சாப்பிட்லடா, சரி கொஞ்சம் எழுப்பி விடுவா சீக்கிரமானு சொன்னேன்னு, அம்மா அவன் நைட்டே எனக்கு பிரியாணி வேணும் சொல்லிட்டாம்மா, நான் பிரியாணி சாப்பிட்டு தூங்குறாம்மா சொல்லுவான். எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி வேலையிலேருந்து வந்துட்டு என்னம்மா சமைச்சு வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை தோசை ஊற்றிட்டாங்க. தோசையா எனக்கு வேணாம்மா, நம்ம விட பிரியாணி சாப்பிட்லாமா ரைஸ் சாப்பிட்லாமான்னு கேட்காங்க. சும்மா இருக்க மைண்ட் அவங்களே பிடிச்சி கெடுத்துடுறாங்க. சரிங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறோம். அங்கேருந்து பார்த்தா ஒரு ரைஸ் வாங்கிட்டு வந்துருப்பாரு. என்னங்க ஒரு ரைஸ் வாங்கினா, வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா நீ ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுன்றாங்க. நம்ம ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து கவரை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறோம். சிபிஎஸ்சியுமே அங்கே போய் டஸ்ட்பினில் போய் செக் பண்ணிட்டு வந்து எங்கள் மாமியார், என்னம்மா நைட்டு ரைஸ் சாப்பிட்டியா, எப்படித்தான் கண்டுபிடிச்சேன், டஸ்ட்பின்லேருந்து உன்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோமான்றாங்க. டஸ்ட்பின்லேருந்து. அப்போ நாங்கள் அது சாப்பிட்டது கூட எங்கே சார் ஒழிச்சு வைக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, டைமுக்கு வீட்டுக்கு வந்து எல்லாரும் கூட பகிர்ந்து சாப்பிட்டுட்டு டைமுக்கு தூங்கி காலையில் சீக்கிரமாக சுறுசுறுப்பாக எந்திரிச்சு அவங்க வேலை அவங்கவுங்க செஞ்சுட்டு கிளம்புற மாதிரி நான் ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ், நம்ம எதுவும் பேச முடியல. சரி அவங்க ஆசைப்பட்ட அவங்க இஷ்டமாக அவங்க ஃப்ரீடமாக நான் விட்டுட்டேன். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மானாரியாக ட்ரெஸ்ஸு எடுப்பாங்க. நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க, சமைக்கிறேன்ற பேரில் யூடியூப்பை பார்த்து காய்கறி வாங்கிட்டு வருவாங்க சார். எல்லா காயும் விளைஞ்சிரும். அந்த அளவுக்கு அந்த காய்கறி அப்படியே இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டு போட்டு சமைக்க மாட்டாங்க. வெரைட்டியாக சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 காயை எடுத்து செஞ்சுட்டு, ஏன் அவ்வளோ காயை வாங்கணும், 1 கிலோ 2 கிலோ வாங்கணும், 1/4 கிலோ வாங்கி செய்யுங்க. 1/4 கிலோ வாங்கி செஞ்சால் பரவாயில்ல. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அது அப்படியே கிடக்கும். அதுக்கு இல்லாமல் இவங்க வந்து மவுண்ட் ரோட்டில் ஷாப் வச்சுருக்காங்க. வரது ரொம்ப லேட் நைட் வருவாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் ஏசி போட்டிருப்பேன், படுப்பேன், தூங்குவேன். நம்ம மருமக வந்தானே நம்ம எல்லாம் பார்த்துப்பா, நம்மளோட வீட்டு செலவெல்லாம் கொஞ்சம் குறையும் பார்த்தோன்னா, அவங்க வருறது 12 மணி 1 மணி, மார்னிங் 2 மணி வரை
தூங்குவாங்க, ஏசி கண்டினியூஸாக போவோம். கரண்ட் பில் எவ்வளோ தெரியுமா சார் எங்களுக்கு வருது? 18,000 16,000 வருது. ஆமாம் சார், எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். ஸ்கின்னுக்கு எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த மாதிரி இந்த வெயில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தாங்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஏசி கொஞ்சம் போட்டுப்பேன். அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஏறுது தான், பட் என்னால் முடியல. நீங்க பிறந்த வீட்டில் ஏசிலாம் இருக்காமா? இருக்கு சார். அங்கெல்லாம் எவ்வளோமா கரண்ட் பில் கட்டுவீங்க? சொல்ல போனால் சில டைமில் 5,000 அந்த மாதிரி 6,000க்கு மேலே தாண்டாது சார். ஏன்னா அவங்க அம்மா உதைப்பாங்க சார். தூங்கி ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறேன்னு உதைப்பாங்க அவங்க அம்மா. நம்மளால அது பண்ண முடியாது இல்லை சார். ஆமாம்மா, அவங்களெல்லாம் பண்ணால் டொமஸ்டிக் வயலன்ஸை கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. அவங்க மட்டும் ஏசி போட மாட்டாங்களா? அவங்களும் ஏசியில் தான் சார் இருப்பாங்க. கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அவன் மட்டும் போட்டுட்டு இருப்பாளா, நானும் போட்டுருப்பேன், அடம் பிடிப்பாங்க. ரொம்ப சைல்டு மாதிரி பண்ணுவாங்க சார். இவ என்ன இவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்குறா, எல்லா ட்ரெஸ்ஸும் போடுறாளா, அதெல்லாம் போட மாட்டா, எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் நீ வாங்கி கொடுக்குறேன்னு பையன்கிட்ட போய் கேட்பாரு. அவர் டெய்லி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவார், இன்னைக்கு இந்த மாதிரி போட்டு போகணும், இப்படி போட்டு போகணும்னு சொல்லிட்டு. பட் நான் எடுக்கிற ட்ரெஸ் ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ வந்து வீட்டில் வந்து தத்தும் போது கண்டுபிடிச்சிடுறாங்க ட்ரெஸ்ஸு வந்து வீட்டுக்கு வருது. இவர் வெளியிலேயே வாங்கிட்டு வரனால அவருக்கு தெரிய மாட்டுது. இவங்க வந்து கேட்பாங்க, நீ ட்ரெஸ் எடுத்துக்கூடா, நீ ஏன்டா இப்படி ட்ரெஸ் இல்லாமல் கிடக்குற, அவள் இவ்வளோ வாங்குறா, உனக்கு ஏன்டா, நீ வாங்கிக்கூட, அப்படிலாம் வேற சொல்லுவாங்க. உண்மையாகவே வீட்டில் யார் சிக்கணும்? பையனா, மருமகளா, மாமியாரா? சொல்ல போனால் நான் ரொம்ப சிக்கனெல்லாம் கிடையாது சார். அவங்க சிக்கனம் மாதிரி நடிப்பாங்க, அவங்களும் சிக்கனம் கிடையாது, அவங்களும் எல்லாமே வாங்குவாங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க, நம்பிடாதீங்க, அவங்களும் வாங்குவாங்க. கரண்ட் பில் சொன்னாங்கல்ல சார், இப்போ நாங்களாம் வந்து ஒர்க்கிங் சார். 9 மணிக்குள்ளே எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடணும். 9 மணிக்கு ஆன் ஆகட்ட டிவி சீரியல் நைட்டு 9 மணி வரைக்கும் ஓடும். ஏசி ஒரு பக்கம் ஓடும், டிவி ஒரு பக்கம் ஓடும். நான் நைட்டு திரும்பவும் 8 மணிக்கு வருவேன். 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சீரியல் பார்ப்பேன். கரண்ட் பில் வரும். சீரியல் பார்த்தே போச்சுப்பா, கரண்ட் பில் வந்துருச்சு. ஏசி போட்டே கரண்ட் பில் வந்துருச்சு. சார் நல்லா கால்குலேட் பண்ணிக்கோங்க. காலையில் 9 டு நைட்டு 9 அவங்க பார்க்குறாங்க, 8 டு 9 நான் பார்க்குறேன் சார். என்னால் கரண்ட் பில் ஏறிடுச்சிடுவாங்க. இன்னொரு விஷயம் சார், எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, பிள்ளைங்களுக்கு ஊட்டாமல் நாங்கள் சோத்துல கையை வைக்கக்கூடாது சார். இங்கே கேட்டு பாருங்கள் எத்தனை பேர் அந்த கண்டிஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு. கல்யாணமான புதுசில் புருஷனுக்கு மாமியாருக்கு போட்டுட்டு தான் மருமக சாப்பிடணும். கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிள்ளைக்கு ஊட்டணும். அதுக்கு எடுத்துகிட்டு போய் நான் வாயில் வச்சேன்னா அது இப்படிங்கும் அப்படின்னும் இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்கும் சார். அப்படி இருந்தோம் அதை வச்சு வாயில் இந்த சிமெண்ட் பூசுவாங்க தெரியுமா சார், அந்த மாதிரி பூசி அப்பி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் சாப்பிடணும். அப்புறம் எங்கே சார் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும்? ஆனால் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக ஒன்று சொல்கிறேன். அப்துல் கலாம் இங்கேருந்து வந்தவர் தான். இதில் இங்கேருந்து இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து போனவங்க தான் எல்லாமே இன்றைக்கி பெரியா இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, படிக்கிற பிள்ளை எங்கேனாலும் படிச்சுக்கும், ஓகேங்களா, பொழைக்கிற பிள்ளை எங்கேனாலும் புத்தியோட பொழைச்சிக்குன்னு சொல்கிற விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, இங்கே போனால் தான் புத்தி வரும், இங்கே போனால் தான் பொழைக்க முடியும்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களே தவிர அந்த குழந்தைகள் மேலே அது திணிப்பாக மாறுது. அது ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துது. ஒரு லட்சக்கணக்கில் நீங்கள் செய்ய வேண்டியங்கிற அந்த ஆதங்கத்தில் தான் இந்த பக்கம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அரசாங்க பள்ளிகள் ஒரு இடத்துல இயங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய மாரல் என்ன இருக்குன்னா, இல்லாதவர்களுக்கும் கல்வி போய் சேரணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறவங்க படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் இல்லை, இல்லாதவர்களும் படித்தாதான் சமூகம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கணுங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலத்தினுடைய தேவை இந்தியாவில் கம்மியாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை. இன்றைக்கி எல்லா அரசாங்க பள்ளியிலையும் ஆங்கிலமை முதன்மையாக வச்சு சொல்லிக் கொடுக்க பார்க்குறாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்குது. கல்விக்கு மட்டும்தான் சார் நான் தலையிட்டு இருக்கேன், வேற எதற்குமே தலையிட்டதில்லை. எல்லா செலவும் ஆடம்பரமாக பண்ணுறேன். நீங்கள் நாங்கள் ரொம்ப வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் கட்டலை. ஆடம்பரங்கிறது என்ன இருக்குது தெரியுங்களா, உங்கள் பார்வையில் தான் இருக்குது. ஒரு மாமியாரா மருமகள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? நெயில் பாலிஷ் வாங்கணும், மேக்கப் செட்டு வாங்கணும், இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு, இந்த மாதிரி எல்லாம். நான் அரிசி மூட்டை எவ்வளோக்கு வாங்குறேன்னு கூட அவளுக்கு தெரியாது. எண்ணெய் பாக்கெட்டு மாதம் எவ்வளோ ஆகுதுன்னு அவளுக்கு தெரியாது. ரேஷன் என்ன வாங்கிட்டு வந்து போடுறேன்னு தெரியாது. எல்லாம் வாங்கிட்டு வந்து கொட்டி வைக்கிறதோட தான் லாஸ்ட்டு. ஜெனியா அது எடுத்து செய்யலைன்னா அது இல்லாத என்னைக்காவது அவங்கள போய் வாங்கிட்டு வர நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? கொடுத்தா அவங்க போய் வாங்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு தெரியாது நான் வாங்குற அரிசி மூட்டையே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க கையில் கொடுத்து நான் என்ன சார் பண்ணுறது? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 1 கிலோ அரிசி எவ்வளவு? என்னதா? ஓகே, எண்ணெய் எவ்வளவு? ஒரு லிட்டர் எண்ணெய் எவ்வளவு? 90 rupees. என்ன நல்லெண்ணெயா, தேங்காய் எண்ணெயா, கல்லெண்ணெயா? நல்லதா சார்? நல்லெண்ணெய் 90 ரூபாயா? இல்லை. பார்த்தீங்களா சார், இப்படியாப்பட்ட மருமகளை வச்சுக்கின்னு நான் என்ன சார் பண்ணிட்டோம்? இல்லை, நீங்கள் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் மருமகள்.
ஓகே, இப்போ நான் எப்படி அவங்கள ப்ரூவ் பண்றேன் பாருங்க. அவங்கள எவ்வளவு சரி சரி. நெயில் பாலிஷ் ரேட் சொல்லுமா நீ? 50 rupees. உங்களுக்கு தெரியுமா நெயில் பாலிஷ் ரேட்டு? இல்லை சார். தெரியாது. நீங்க போடுற ஃபவுண்டேஷனோட ரேட் எவ்வளவு? 500. 500 வாங்குறீங்க. இப்போ நீங்க ஒரு ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் போற பழக்கம் உண்டா? சார். ஆன்லைன்ல ஒரு சிக்கன் பிரியாணி எவ்வளவு? 250. நெயில் பாலிஷ் சொல்ல தெரியுது, மேக்கப் பண்ண தெரியுது, பிரியாணி கூட கடையில் 250 ரூபாய்க்கு வாங்குறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரியணும் மருமகள் கிட்ட? நல்ல பொண்ணு தான். நீங்க எவ்வளோனா பொன் சட்டி குத்தா கூட அது மண் சட்டி தான். மருமகம் என்ன பண்ணுது, அவ்வளோ இந்த ஸ்டேஜ்ல இங்க வந்து உக்காந்தா மாமியார் ஏன் பேசுனாங்கன்னு அப்போ அவளுக்கு புரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சிக்கனமா யூஸ் பண்ணுங்கன்னு? வர சேலரி பாதி ரெண்ட்டுக்கே போயிடுது, பாதி கரண்ட் பில்லு, எல்லா வீட்லேயும் வைஃபை இருக்குது. ஸோ கண்டிப்பாக 1000 rupees அதுக்கே போயிடுது சார். அப்போ எப்படி நம்ம வந்து சிக்கனமாக யூஸ் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆடம்பரமாக செலவழிக்கிறீங்கன்னு உங்கள் மாமியார் வந்து சொல்கிறாங்க? கல்யாணமான ஒரு ஒய்ஃப்க்கு என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? ஹஸ்பண்ட் ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்ட்டு. அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, 40 ரூபாய் கொடுத்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கே, ஏன்டா இப்படி செலவு பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க சார். பூ வாங்கி கொடுக்குற ஆடம்பர செலவுங்கிறாங்க. வேற ஆனிவர்சரி எங்களுக்கு அப்படின்னா வெளியில கூட்டிட்டு போறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆடம்பர செலவா தெரியுது. பட் எங்களுக்கு வந்து இது லவ் அண்ட் பிரைவசி. பூ வாங்கி கொடுக்கறது கூட வந்து நீங்க ஒரு ஆடம்பர செலவுன்னு சொல்றீங்களா? தோட்டத்தில் இருக்கிற பூவை நாங்களே பறிச்சு கட்டி வைக்கிறோம். அது புருஷன் கையெல்லாம் வாங்கினா என்ன சார் தப்பு? அதான் நான் தோட்டத்தில் இருக்கிற பூவே என் கடையில் போய் 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. சார் கேட்டது நான் இல்லை சார், அவர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தாரு சார் என் பொண்டாட்டி கொடுக்கணும்ட்டு. ஆனா கடைசியில திட்டு வாங்கினது நான் தான் சார். அவர் வாங்கி கொடுத்துட்டு சைலண்டா பூனை மாதிரி ரூமுக்குள்ள போயிட்டாரு. நீங்க என்னெல்லாம் செலவு பண்றீங்கன்னு உங்க மாமியார் குத்த சொல்றாங்க? குழந்தைங்களை வந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டின்னு எல்லா மாவட்டத்துக்குமே அழைச்சிட்டு போவோம் சார். இவங்க சொல்லுவாங்க, தரது 100 ரூபா ப்ரைஸ், இதுக்கு போய் 1000 ரூபா செலவு பண்ணிட்டு போறியே நியாயமானுவாங்க. அப்படி குறையா சொல்ல மாட்டேன் சார். எப்போ பார்த்தாலும் சும்மா போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கக்குள்ள என்ன கொடுத்தாங்கன்னு கேட்பேன். கப்பு வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொன்னிச்சு. அதனால நான் சொல்லுவேன் கிண்டலாம், ஆமாம் 500 ரூபா செலவு பண்ணிட்டு 100 ரூபாய்க்கு கப்பு வாங்கி வந்து வைங்கன்னு சொல்லுவேன். அவங்க திறமையை வளர்த்துக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது பசங்களோட திறமை. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க சொல்லுவாங்க, அந்த காலம் எங்களுக்கு வேலை கிடச்சிது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது சார், போட்டி உலகமாக போயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம பசங்களோட திறமை அதிகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்தபடியே போயிட்டே இருக்க முடியும். அப்படிங்கும்போது சில கிளாஸஸ்லாம் தேவை தான் படுது சார். பணம் அப்படின்னு ஒன்று வரும்போது இந்த ஒரு சின்ன செலவு கூட நான் அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா என்ன விஷயம்? நாங்கள் வந்து துணிக்கடை வச்சுருக்கோங்க சார். அதனால ட்ரெஸ்ஸு, சாரீ எல்லாமே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஸ்டிச்சிங்னு வரப்போ தைக்கக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. இப்போ என் சிஸ்டர்-இன்-லா வீடு புண்ணியோஜனை வருதுங்க சார். இப்போ அதுக்கு அவனி அடுத்தது அவங்க அந்த விசேஷம்லாம் எப்போ வருதுன்னு தெரியாதுங்க சார். நானே என் சிஸ்டர் ஒரு 20,000 ரூபாய்க்கு சாரீ எடுக்கணும் அப்படின்னா, அவ்வளோ 20,000 ரூபாய்க்கு சாரீ எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, பீரோவில் தான் நிற்க போகிறீங்கன்னு சொல்லி ஒரு தேடி கண்டுபிடிச்சி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குங்க, சாரீ கலெக்ஷன்ஸே. அங்கே தான் நீங்கள் சாரீ எடுக்கணும். அது எங்களுக்கு எதாவது பிடிக்கலனாலும் கூட எப்படியும் எங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க சார். பேத்திக்கு 3.5 வயசு ஆச்சுங்க சார். 3500 ரூபாய்க்கு பட்டுப்பாவாடை எடுத்து 3500 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணணுங்களாமாங்க. மொத்தம் 7000 ரூபாய். 7000 ரூபாய்க்கு அந்த பொண்ணுக்கு அடுத்த வருஷம் அது 10ஆம் போயிடும், வேஸ்டா போயிருங்க. ஒரு பாட்டியா உங்க குழந்தைய அதை ட்ரெஸ் பண்ணி அப்படி பார்க்கறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? 14,000 ரூபாய் செலவு செய்யற இடத்துல 700 ரூபாய் செய்யறது தப்பு இல்லைங்க சார். நீங்க என்னெல்லாம் ஆடம்பரமா செலவு செய்றீங்கன்னு உங்க மாமியார் உங்களை சொல்கிறாங்க? குழந்தைங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா ஒரு சின்ன ஃபீவர்னா கூட எனக்கு நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார். அந்த டாக்டர்ஸை நம்ப மாட்டேன். நான் வந்து நெட்டெல்லாம் சர்ச் பண்ணி இந்த டாக்டர் நல்லா இருக்காங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக வாங்குவாங்க. ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அது அப்படியே பழகிடுச்சு. ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே பழகிடுச்சு. ஸோ அதனால் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ செலவினங்கள் அதிகமாக தான் செய்யும். அப்போ அத்தை என்ன செய்வாங்கன்னா, எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஆமாம் சொல்லி வந்துடும், சரியாயிடும். ஆனால் இவங்க அந்த முத்தை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் 5000 ரூபாய் செலவாயிடுச்சு. காசை மிச்சம் பிடிச்சி வச்சு என்னதான் பண்ண போறீங்க? பேங்க் அக்கௌண்ட்ல போடுவீங்க, நகை வாங்கி போடுவீங்க, மாட்டிப்பீங்க, எல்லாம் ஓகே. மண்ணுக்குள்ள போறதுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வைக்க போறீங்க? ஏன்னா நீங்க எல்லாரும் பேசும்போது உங்களோட உள்ள இருக்கிற கூடிய ஆசை எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டு எங்களையும் அதை பண்ணுன்றீங்க. திருப்பி நாங்களும் இதே ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸ்ல நான் இருந்து நானும் கஷ்டப்பட்டு நானும் என்னோட ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு நான் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அவங்க லக்ஸரியான ஒரு லைஃப் வாழும்போது அதான் எனக்கு எல்லாமே இருக்கேன்னு லெத்தாஜிக்கான லைஃப் தான் நான் வந்து அவங்களுக்காக கொடுக்க போறேன். அவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்? வேலைக்கு போற நீ பேசுற, என் மருமவ வேலைக்கு போல நான் பேசுறேன். ஏன் பேசுறேன்னா அவளுக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாத வீட்டு உள்ள உக்காந்து நிற்கிறா. அதை சொல்லி கொடுக்கத்தாமா இங்க வந்துக்கிறேன் நானு. அந்த வாயில்லாத பூச்சி உங்ககிட்ட எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பேசுறவங்க வாயில்லாத பூச்சிங்க உக்காந்து நிக்குது. அப்படி நீங்க சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயும் நான் என்னோட மாமியாரை வந்து
கீழே இறக்கி பேசல. ஆனா நீங்க ஒரு 50 ரூபாய் நெயில் பாலிஷ்க்கு அவங்கள அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஒரு பாக்ஸே ஆர்டர் பண்றாங்கம்மா. ஏன்னா 600 ரூபாய் 300 ரூபான்னு எடுத்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதுதான் கேக்குறேன். ஒரு 600 ரூபாய் 300 ரூபாய் என்ன போட்டு கட்ட போறீங்க? அந்த காசு எப்படி வருது? அவ வேலைக்கு போட்டுல வீட்டுல உட்கார்றா. அப்போ வேலைக்கு போய் தனியா இண்டிபெண்டன்ட் உமன் என்ன வேணா செலவு பண்ணலாம். தன்னோட ஹஸ்பண்ட சார்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாதா? என்ன பேசுறீங்க? மாமியாரங்க சொல்லி கொடுக்கறது தப்பா? உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. உங்களோட மருமகளை வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவ யாரு? எங்களை நம்பித்தானே வந்தா. அப்ப அவ எங்க வீட்டு மருமக இல்லையா? அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும், பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா சார்? நீங்க வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க. 50 ரூபாய்க்கு ஏன் வாங்குறேன்னு கேக்குறீங்க. தனியா அவ சம்பாரிச்சு அந்த 50 ரூபாய்க்கு வாங்கினா அதையும் கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா இது ரொம்ப தப்பு இல்ல. உங்க பையனுக்கு நீங்க சொல்லி வரலன்றீங்களே, நீ சொல்லி கொடு. நான் அதுக்கு தானேம்மா நீங்க பொண்டாட்டி ஆக்குறீங்க. 30 வருஷம் வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. பொண்டாட்டி வந்து சொல்லணும்னா 30 வருஷம் வளர்த்த நீங்க ஏன் சொல்லக்கூடாது? அம்மா நாங்க 30 வருஷம் வளர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டா அதுக்கு மேல நீங்க தான் அதை கேரா பாத்துக்க. அப்ப நீங்க தலையிட கூடாது. என்னது 30 வருஷம் வளர்த்து கொடுத்து நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தலையிட கூடாது. தலையெடுக்கணும் பேச்சுலர்ஸா? நம்ம ஷோவில் கலந்துக்கணுங்கிறதுக்காக கொரியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு 5 பேர் வந்து ஃபேமிலியாக இங்கே வந்திருக்காங்க. வெல்கம் எப்படிமா சொல்லி கூப்பிடணும்? 안녕하세요. 안녕하세요. வணக்கம். 안녕하세요. 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 ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு. ஐ எம் ஸோ ஹானர்ட். என் பேர் ஆரி. உங்கள் பேர்? இதை நீ வந்து கொரியாவில் சொல்லுமா? வணக்கம், உங்கள் பேர் பாக். வாவ். Nice to meet you. உன்ன பேர் பாக். My name is Jiwon Kim. உங்க பேரு 동인 김. ஓகே. உங்க அம்புக்கு நன்றி. என்னப்பா கொரியால இருந்து ஆள் கூட்டு வர சொன்னா தமிழ்நாட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. என்ன ஏமாத்துறீங்களா? உங்க பேர் என்னம்மா? எங்க கொரியால கேட்படுவாங்க? 이름 말씀해 주세요. இரு மாசி மிஸ்ஸி சேயோ. Welcome. My name is Song Eum. Nandri. And I love Tamil Nadu. உங்க அன்புக்கு அடிமையாகி தான் இங்க இவ்வளவு கூட்டம் இருக்குது. Thank you. Nice to meet you. My name is Chanu Kim. Wow. Nandri. கொரியன் கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்த விஷயம் என்ன? எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? எனக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது. இப்போது அந்த ரைஸ் வாட்டர் செரமைடுன்னு இருக்கும். நார்மலாக இந்தியன் ப்ராடக்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி எஸ்தட்டிக்காக இருக்குது யூஸ் பண்ணும்போது. மினிமலிஸ்டாக இருக்குது. இல்லை நீங்கள் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன உங்கள் ஸ்கின்ல சேஞ்சஸ் நீங்கள் மாறி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க? கிளாசி ஸ்கின் வந்திருக்க மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஓ, இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு போல இருக்கே. அது எப்பயுமே வர்றது தான். ஓ, சொல்லுங்க. எனக்கு கொரியன் கல்ச்சரில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா அதோட ஹேர் ஸ்டைல் தான் சார். உங்களை பார்த்து தான் இந்த ஹேர் ஸ்டைலே வைக்க ஆரம்பித்தேன். காலேஜில் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னடா அப்துல் கலாம் மாரி வச்சுன்னு வந்திருக்க முடி, அவர் தான் நடுவில் கோடெல்லாம் வச்சு வருவார், நீ என்னடா அவரை மாரியே பண்ணுற. இன்னைக்கு கூட காலைல இந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னே எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்டா இவ்வளோ பெரிய ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போகிற, ஒரு கால்லேயே 2 கால் போவோம்டா, அந்த அவ்வளோ பெருசு பேண்ட்டு போறியே. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா இதோட பெரிய பேண்ட் போடணும்னு ஆசை. சின்ன பசங்களாம் நான் பேண்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் மாவு மிஷின் கல்லேருந்து எத்தனை அந்த மாரி இருக்குது பேண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்த சோறு போடும் நம்மளாம் எவ்வளோ நாள் சொல்லியிருப்போம். எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்ட கடுத்து கழுவலைன்னா அடுத்த வேலை சாப்பாடு போட மாட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃபுட் கிளென்லினஸ், மெயினாக கிளென்லினஸ், அதில் ஃபுட் கிளென்லினஸ் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டு நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்பில். நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் சுத்தமாக இருங்கன்னு சொல்லி போர்டு வச்சா கூட நம்ம எச்சி துப்பிட்டு போகிறோம். கொரியாவிலேருந்து வந்து சொன்னாதான் கேட்குறாங்க. கொரியன் இதுலேயே காஸ்ட்யூம் மட்டும் தான் சார் பிடிக்கும். ஏன்னா மற்ற இந்த ஸ்கின் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் சரி நம்ம இங்கே சென்னை வரோம், இவ்வளோ தூரம் வரோம், நம்ம ஏதாச்சும் காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு கொரியன் கடைக்கு போய்ட்டு, ஆனால் எனக்கு பார்த்தோன்னே நல்லா கொரியன் மாதிரி தெரியணும்னா, ஏன்னா கொஞ்சம் கலராக தான் இருக்கேன், காஸ்ட்யூம் மட்டும் போட்டால் போதும், எப்படியோ கொரியன் மாதிரி தெரியவேண்ணா, சரி பார்த்தோன்னே ஒரு காஸ்ட்யூம் கொடுண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, டே தம்பி நீ ஆல்ரெடி கொரியன் மாதிரி தான்டா இருக்க, நீ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் கொரியன் மாதிரி தெரியணும்டா, அது மாதிரி உனக்கு ஒரு காஸ்ட்யூம் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட்டு தந்தாருண்ணா. காஸ்ட்யூமை வீட்டில் காமிக்கிறேன், என்னடா உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்ட்டு உங்கள் அப்பா
அப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஃபஸ்ட் ட்ரெஸ் இங்கேயே பட்டாச்சு, சரி அடுத்து பார்த்துக்கலான்ட்டு ட்ரெஸ் எடுத்து மடிச்சு வச்சு நைட்டாக ட்ரெயின் ஏறி வந்துட்டேன்னா. சரி ட்ரெயின் ஏறினோடனே என்னடா அப்படின்ட்டு ட்ரெயினில் சீட் இல்லை, சரின்னு நின்றுக்கிட்டே வந்தா ஒரு பையா வந்து பையா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அது கொரியன் மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாருன்னு பார்த்தா கேட்குறாங்க அப்படின்ட்டு. நான் அவர் எங்களை ஹிந்திக்காரன்னு நினச்சிட்டாரு. ஆனால் நான் தமிழ்னா, நான் இப்போ தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரின்ட்டு சரி இன்னொரு காஸ்டியூம் தான் இருக்கே, அங்கே போய் மாதம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த காஸ்டியூமை போட்டு வந்து இங்கே நிற்கிறேன். அவர் நேற்றே சொன்னார், சரி தூரத்தில் இருந்தாலே கொரியன் பாய் மாதிரி இருக்காரு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு. இவங்க 4 பேர் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, அப்போ கூட என்ன கொரியன் பாய்ன்னு கண்டுபிடிக்கல. நம்ம திருப்பி எப்பவும் போலே மாறிடலாம், டவுசர் பேண்ட் போட்டே சுற்றலாம் அப்படின்னு நினச்சா டவுசர் பேண்ட் போட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, டே சைனாக்காரன் அவனும் வந்துட்டான்டா ஏரியாவுக்குள்ள அப்படின்றாங்க. சரி பானிபூரி கடைக்கு பானிபூரி சாப்பிட போகலான்னா, பையா உன் ஃப்ரெண்டு எங்கே போனா, நீயாச்சும் பூரி வை பையா அப்படின்றானுங்க. ஒன்று நான் அது மாதிரி மாறிட்டேனா, இல்லை என்னோட காஸ்டியூம் அப்படி இருக்கா, என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் கொரியனாக மாற ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன தான் மாறினாலும் அவங்க ஈஸியாக அடையாளம் பண்ணிடுறாங்க எங்களை. அவர் என்ன தான் கொரியனாக பேசினாலும் இது நம்ம புள்ளனான்னு ஒரு டயலாக் வரும்ல, அதான் இது நம்ம புள்ளனா அப்படின்னு இருந்துச்சு. அந்த அவுட்ஃபிட் தான் அந்த தவிர அந்த ஸ்பீச்சில் கண்டுபிடிச்சிரும். இப்போ நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஹப்பா நான் போட்டுட்டு சுற்றுவேன். ஹலோ சாமே சொல்லுவேன், ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஹபீபி ஹல்லா ஹபீபிம்மா. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சிடும் அவன் தமிழனா மலையாளியான்னு. அரபிலாம் சொல்ல மாட்டான், டே அவன் தமிழன்டா அப்படின்றோம். கொரிய கலாச்சாரத்தின் ஈர்க்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். சில டைம் சில சாங்ஸ் வந்து உங்களை ரொம்ப ஹிட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக பிடிஎஸ்ல ஹிட் பண்ண ரொம்ப டச்சிங்காக இருந்த சாங் எப்படின்னா 0 o'clock அப்படின்னு ஒரு சாங்கு. ஸோ அந்த சாங்கோட மீனிங் என்ன அப்படின்னா, என்னதான் நாள் போயிட்டே இருந்தாலும் கிளாக் வந்து இட் வில் ஸ்டார்ட் at 12 again, a new day starts. என்ன நம்மளுக்கு டவுனாக இருந்தாலும் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் there is a new day, you can start new. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குற சாங்கு. ஸோ அது வந்து என்னை ரொம்ப டச் பண்ண சாங். அந்த சாங் உங்களுக்கு பாட வருமா? முங்கஜே நாச்சிகா கிரும்பன நீர்கோயா கிரதோய் ஹாருகா கிண்ண ஜனா சோச்சிங்கா துமி. ஐம் சாரி, இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நம்ம தமிழில் ஏதாவது மோட்டிவேஷனா, எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டு வரும்போது வெற்றி நிச்சயம் வேத நிச்சயம்ட்டு தாளை தூக்கி தலைவர் மாதிரி வருவேன். அதுல எல்லாம் மோட்டிவேஷன். இந்த புரியாத லாங்குவேஜ் தெரியுமா? இப்போ எனக்கு வந்து தமிழில் வந்து ஐட்டம் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சார் ஒரு மாதிரி நல்லா வைபாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கள் ஆஃபீஸில் சும்மா அதை போட்டு கேட்டேன்னா எல்லாம் அப்படி ஒரு மாதிரி திரும்பி இல்லைப்பா நல்லா இருந்துச்சு அது கூட ஜட்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே அதே அந்த பீட்டு தான் பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டால் கூட அதை வந்து ஜட்ஜ் அதை பண்ணுறாங்க. நம்ம ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது வந்து பிடிக்கல. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, அங்கே என்ன ஜட்ஜ் பண்ணல. கொரியன் சாங் கேட்டால் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க பிரதீப் குமார் சாங்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, அது செமையாக இருக்கும். அது லாங்குவேஜ் புரியல, ஆனால் பிடிச்சிருக்காது. என்ன கான்செப்ட் எனக்கு இது வரைக்கும் புரியல. நீ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா, ஒரு மோட்டிவேஷன் சாங் பாடுறா தமிழில். அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் யாராவது பிடிஎஸ்ல இருந்து ஒரு மோட்டிவேஷன் சாங் யார் பாடுறாங்க நான் பார்க்குறேன். யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் 2ல் 1 பாப்பேன், அரே நண்பா உன்னை வெல்வேன், அடே நண்பா சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். வேற சொல்லுங்க. நம்மளோட கல்ச்சரில் முக்கியமானது குடும்பம், அதை சுற்றி தான் எல்லாமே நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ கொரியன் கல்ச்சர்லேயுமே முக்கியமாக வந்து அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து தலை வணங்குவோம், அதே மாதிரி அவங்க கல்ச்சரில் வந்து பவ் பண்ணுவாங்க. இங்கே ஆ இக்கி சொல்கிறோம், அங்கே ஆயா ஓயோன்னு படிக்கிறோம். இங்கே வந்து அதே மாதிரி 13 எழுத்து, அங்கே வந்து 10 எழுத்து. கொரியன் லாங்குவேஜ் படிக்கிறேன். ஆக்சுவலாக படிக்கும்போது எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப வியர்டாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா எந்த அளவுக்கு அவங்கள நான் மாற்றிருக்கேன்னா, இப்போ ஏதாவது டிவியில் யாராவது கொரியன் பையன் வந்தானா என் மாப்பிள்ளையாது அதுக்கு அடி போட்டு தான் நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி போன மாதிரி இருக்கே. ஸோ எங்கள் அம்மாவே மென்டலி ரெடி ஆகிட்டாங்க. சரி நீ படித்து முடி, நம்ம கொரியா போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்குமே பிடிச்சிருச்சு. ஓகே, கொரியன் பையனா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? கொரியன் பையன் தான் வேணும்னு இல்லை, கொரியன் பிடிச்ச பையனா கூட போதும். எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ தமிழ் மக்களை பாருங்களேன், வந்து பேசும்போது சில பேர் வந்து உருன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், சில பேர் வந்து பார்த்தோன்னே பயமாக இருக்கும் பேசுறதே. அவங்களுக்கு பார்த்தோன்னே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்களா, அதனால தானே அவங்க எப்போ பேசினாலுமே ஸ்மைலியாகவே பேசுகிறாங்க, ஸ்மைலியாகவே இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே பேசணும்னு ஆசையாகவும் இருக்குது, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சிரிச்சா கூட தான் அழகாக இருக்குது.
இப்போ நான் சிரிச்சா கூட தான் நிறைய பேர் அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவனோட அமைப்பு அப்படி, புரியுதுங்களா இல்லையா? கொரியன் மட்டும் தான் சிரிச்சாலாம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் பின்னாடி போகிற மாதிரி பாய்ஸ் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் கொரியனில் அப்படி இருக்காது. பாய்ஸ் பின்னாடி தான் கேர்ள்ஸ் போவாங்க. ஆனால் போகிற வரைக்கும் பாய்ஸ் எப்பயுமே வந்து கெத்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அதே வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த பையனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க அதுக்கப்புறமேட்டா அவங்க கேர் பண்ணுற விதமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. தங்க தட்டில் வச்சு தாங்குற மாதிரி. அதே தான். டைரக்டர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. பசங்க பின்னாடி பொண்ணுங்களை சுற்றுற மாதிரி சீன் வைக்க சொல்கிறாங்க. எனக்கு ரீசெண்டாக பார்த்த ட்ராமா வந்து ஏசுன் அந்த குவான்ஷிக் அவங்களோடைய ட்ராமா. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க தான். அதில் ஸ்டார்டிங்லேருந்தே பையன் தான் லவ் பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வந்து எவ்வளோ திட்டினாலும் போனாலும் பண்ணாலும் அந்த பையன் வந்து அவ்வளோ கேரிங்காக இருப்பான், ரொம்ப கேரிங்காக இருப்பான். அந்த இதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லவ் பண்ணுற பசங்களாம் வந்து ஐ மீன் தமிழ் சினிமாஸில் வந்து பசங்க தான் வந்து ஒரு ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணி லவ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து பொண்ணுக்கு வந்து பசங்க விளையாடி போகிறாங்க, அது பிடிக்குதுன்றாங்க. நல்லா தான் இருக்குது, ஓகே. பண்ண என் பின்னாடி எந்த பொண்ணும் வரமாட்டேங்குது சார், நான் என்ன பண்ணுறது? எல்லா பொண்ணுங்களும் கொரியன் பாய்ஸ் தான் பிடிக்கணும். அப்போ நான் எங்கே போகிறது? கரெக்ட் சார். ஆமாம், கொரியனில் வந்து அவங்க எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கோவமே படமாட்டாங்கன்னாங்க. அது அப்படி இல்லை. அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க கோவத்தை வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த கோவத்தோட வேகம் எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு. 13 வருஷம் கொரியாவில் வேலை செஞ்சேன். 2011 PhD படிக்க போனேன். அப்புறம் 2016 PhD முடித்தேன். அப்புறம் 16லேருந்து 2024 வரைக்கும் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரேடியேஷன் ஆன்காலஜி என்னோட ஃபீல்டு. நான் இப்போ SRM யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்தியாவிலேருந்து PhD இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக அங்கே வருவாங்க, சரியா? இப்போது போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 hour ஆஃப் ஃப்ளைட் ஜெர்னி. நெக்ஸ்ட் டே போய் மார்னிங் லேபில் ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த டயத்தில் யாரும் லேபில் போய் ஜாயின் பண்ணோன்னா தொலைஞ்சான். ஏன்னா -12, 14, 18 இந்த டெம்பரேச்சர் தான். போன உடனே கையெல்லாம் வெடிச்சிரும், வாய் ஃபுல்லாக வெடிச்சிரும், சாப்பிட முடியாது. இவங்க போய் இறங்கினோன்னு அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அவரால் பண்ண முடியலன்னா அடுத்த ஒரு வாரத்தில் அவரை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. வேற சொல்லுங்க, கொரியன் கலாச்சாரத்தை நோக்கி ஈர்த்த விஷயங்கள் என்ன, எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? நம்ம தமிழ் கல்ச்சர் வந்து சாரி, அழகான சாரி, பாவாடை சட்டை, சுடிதார், இது எல்லாமே நம்ம தமிழ் கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை நான் வியர் பண்ணக்குள்ள லீனாக இருக்க, உனக்கு எதுக்கு இது கண்டிப்பாக சொல்கிறாங்க. நான் சாரி கட்டிட்டு போகக்குள்ள குச்சிக்கு கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னுறாங்க. ஸோ சுடிதாருமே என்னால் ரெகுலராக போட முடியாது. நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். என்னால் ரெகுலராக வந்து ஒரே அவுட்ஃபிட்டை வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதே சாரினா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க முன்னாடி 2 வச்சுருக்காங்க. இதே அவங்க நம்ம சுடிதார் போட்டுட்டு அந்த கிளிப் வச்சா எல்லாருமே அவங்கள ஃபன்னாக தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் எங்கம்மா வாங்கினீங்க? இது ஆக்சுவலாக இது வந்து 20 rupees. இது ஒரு 20 rupees. இது ஒரு சின்ன ஷாப்ல தான் வாங்கினேன். இப்போ எல்லா இடத்துலயுமே இருக்கு. கிடைக்குதா உங்களுக்கு? ஆமா, எல்லாமே ஈஸியா இருக்கு. இப்போ எங்கேயுமே கிளிப்ஸ்லாம் இல்லாம இல்ல, பிகாஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அது ஒரு கொரியன் கல்ச்சரை ஒரு 40 ரூபாயில முடிச்சிட்டீங்க. 2 கிளிப் வாங்கி தலையில மாட்டி. அவ்வளவுதான். எனக்கு நிறைய கியூட்டாக கிளிப்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சாரி கட்டிட்டு அந்த கியூட் கிளிப்பை வந்து இப்படி வச்சுக்க முடியாது. அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இதே கொரியன் அவுட்ஃபிட் போட்டு நான் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸோ இல்லை இந்த மாதிரி குடிமையோ இல்லை கலராக ரிப்பன்ஸ் வந்து நான் அதில் வந்து கட்டிக்குவேன் என்னோட தலையில். சாரி கட்டக்குள்ளே எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. இதே நான் கொரியன் அவுட்ஃபிட் போடக்குள்ள க்யூட்டாக இருக்குது, நீ இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. எனக்கு 25 ஏஜ் ஆகுது. 5 கொரியன்ஸ் வந்திருக்காங்க. கொரியன் கலாச்சாரத்தை விரும்புகிறவங்க வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஏற்காதவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைப்படுகிறது. அதனால 2 சிறப்பு விருந்தினர்களை நம்ம இப்போ அழைக்க போகிறோம். முதலாவதாக 20 வயசில் இசையால் தனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தவர் ஒரு யங் வைப்ரண்ட் மியூசிக் டைரக்டர். லெட்ஸ் வெல்கம் தரன் குமார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். முதல் கெஸ்டாக மியூசிக் டைரக்டர் தரன் அவர்களை வெல்கம் பண்ணி உட்கார வச்சாச்சு. மியூசிக் டைரக்டர் வந்தாச்சு. கொரியால இருந்து ஒரு சிங்கரை இறக்கியிருக்கோம். ஸோ கொரியால இருந்து ஒரு சிங்கர், ரேப்பர், லிரிக் ரைட்டர், கம்போசர் ஆரா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மியூசிக் ஸ்டார்ட்.
வெல்கம் 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 ஆன் ஸ்டேஜ். வணக்கம் தமிழ் மக்களே. சார் ஒரு வந்தோடனே வைபே மாறிடுச்சு. எவ்வளோ இன்னசென்ட், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் மறந்துட்டேன் அப்படியே எல்லாத்தையும். ஓகே சார் நான் வந்து அவர்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? 오빠 나는 너를 정말 많이 주세요. 나를 영동 제세요로 따줘. 항상 사랑해요. நான் சந்தோஷம் இருக்கேன். என்னடா நடக்குதுங்க? என் வேலையிலே பார்த்துட்டீங்க. அந்த பொண்ணு ஏதோ ஜோ 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 சொல்லிச்சு. இவர் வந்து எந்திரிச்சு அப்படி உட்கார்ந்தாரு, அப்படியே எந்திரிச்சு மேலே வந்து இப்படி இருந்தாரு. மக்களே இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. இவர் வந்து ரொம்ப இன்னசென்ட். சீரியஸ்லி நான் வந்து ட்ராமா அதனாலலாம் சொல்ல. ஆக்சுவலாக இப்போ இதுதான் ப்ரூஃபு. நாங்கள் ஒன்றும் டெலியூஷன்லாம் இல்லை, இப்படி தான் இருப்பாங்க அவங்க. இப்போ என்ன சொன்னால் உங்களை ரொம்ப ரொம்ப நாள்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து உங்கள் லிட்டில் சிஸ்டராக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஐ லவ் யூ. சிஸ்டராவா? சிஸ்டர். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ ஆல்பம்ஸ் சாங் வந்து தமிழில் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆல்பம்ஸோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. 2005லேருந்து அந்த 2015 வரைக்கும் மியூசிக் டைரக்டர்ஸாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி செஞ்ச விஷயங்கள் வந்து என்னென்னா, அவங்களுக்குன்னு உள்ள சில மியூசிக் தாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தால் அதுக்கு இப்படி ஒரு விஷுவல் இருக்கும், இந்த மாதிரி அந்த பாட்டில் ஒரு கதை இருக்கலாம். இதெல்லாம் வந்து படங்கள், நம்ம ஊரில் படங்களோட பாட்டு பெருசாக இருக்கிறனால இதெல்லாம் வந்து படங்களில் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய முடியல. இந்த இண்டிபெண்டன்ட் சீனில் இப்போ என்னென்னா, there were so many talented musicians, so many talented lyricists, கம்போசர்ஸ், இவங்கெல்லாம் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணி இன்னும் நிறைய பேருங்க வர முடியாமல் இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து தே ஹேவ் தேர் ஓன் வே. அவங்க நினச்சா ஒரு பாட்டில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு மீடியம், அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதனால் இல்லை, நீங்கள் இவரோட சேர்ற எத்தனாவது பாடல் இது வந்து? இப்போ வந்து நாங்கள் 2வது பாட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பண்ணீங்க? ஏற்கனவே தமிழுக்கே கெத்து அப்படின்னு சொல்லி தமிழ்நாடை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பண்ணிட்டோம். ஹீஸ் ஃப்ரம் கொரியா அண்ட் இவர் வந்து தமிழுக்காக என்ன பண்ணுறாரு, தமிழ் கலாச்சாரம் அவர் எப்படி வெல்கம் பண்ணுது அப்படின்னு. இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்கள் 2 பேரும் பண்ணது 2 லைன் பாட முடியுமா? யா, தமிழ்நாடு தான். ஓகே, you want to sing? Yeah. Okay, we'll just sing that line, 4 lines. Okay. தமிழ்நாடு தாகத்தை அத அம்புத்தானி எங்க சொத்தை பீஜா போட்டு தான் வந்து நம்ம இறங்கிட்ட பந்தே கும்மி பாட்டு அந்த சைடு, ஜல்லிக்கட்டு இந்த சைடு, உங்கள் ஃபீஸ்ட் தான் பாரு, எல்லா ட்ரீட்டு டச்சோரே. பாருங்க, நான் மறந்தா அவர் பாடிடுவார். இவரை எப்படி பிடிச்சிங்க? ஆக்சுவலாக அவர் தான் என்ன இப்படி பிடிச்சி வச்சிருக்காரு. கொஞ்சம் விட்டா இப்படி ஓடிடுவார். ஆனால் என்னன்னா, அவர் வந்து நம்ம கொரியன் சொல்கிறோம், பட் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் இருக்கார். என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் மசால் தோசை தான் சாப்பிடுவார். அதாவது 4 நாளாக அவருக்கு பயங்கர சாப்பாடெல்லாம் ஹோட்டல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இங்கே செட்டில் வந்து உட்காந்து அந்த மட்டன் கறி, சிக்கன் கறி, வீட்டு சாப்பாடு, இந்த பிரியாணி சாப்பிட்டோன்னே அவருக்கு வந்து அப்படியே இப்போ தான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஹீஸ் மோர் ஆஃப் அ இந்தியன் நவ். ஸோ அண்ட் ஹீ லைக்ஸ் தமிழ் ஓட கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங். 일단 첫 번째로 제가 타밀 무비 보고 너무 좋아서 처음에는 발리우드랑 콜리우드 너무 하고 싶었어요. 그래서 음악 진짜 많이 듣고 영화 너무 많이 봤어요. 그래서 저스트 I love content 타밀. அவர் முதல்ல தமிழ் படங்களை பார்க்க ஆரம்பித்தார். அப்போ பார்க்கும்போது அதில் தமிழ் படத்தில் நடிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருந்திருக்கு, தமிழில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் பாலிவுட்டும் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவருக்கு காலிவுட் அண்ட் பாலிவுட்டில் அவர் ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்ட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றார். இந்த ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த செகண்ட் காம்போங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த 2வது பாட்டோட கொலாபரேஷனுக்கு வந்து எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு பாடலை வந்து நீங்கள் இண்டிபெண்ட் ஆல்பமாக கொடுக்க விரும்புகிறீங்க? அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம ஊர் தோசை, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க ஊர் சட்னி, கிம்ச்சி. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிம்ச்சி தோசான்னு ஒரு பாட்டு பண்ணுறோம். யாரோ கிம்ச்சி சொன்னாங்களே, அவர் வந்தோடனே சொன்னார், சார் கிம்ச்சி எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னாங்க. இங்கே ஒருத்தர் சொன்னாங்க, சார் அது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் சார், அதை எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணுறோம். அப்படி ஆமாம், அது ஆக்சுவலாக ஐடியா கொடுத்தது இவங்க தான். ஒரு பேட்டில் மாதிரி, லைக் நான் வந்து தோசை கடை வச்சுருப்பேன், அவர் வந்து கிம்ச்சியை பற்றி பேசுவார். அதுக்குன்னு நாங்கள் வந்து வெறும் அதை பற்றி சொல்லலை, எனக்கு இதுதான் பிடிக்கும்னு நான் சொல்லுவேன், அது எனக்கு தான் பிடிக்கும்னு அவர் சொல்லுவார். 2 பேரும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்போம். இட்ஸ் நாட் லைக் அ லவ் சாங் ஆர் எனி திங், இட்ஸ் அ ஃபன் சாங். இப்போ அந்த பாட்டும் நடந்துருச்சு, இட்ஸ் கோயிங் டு கம் அவுட் சூன். கிம்ச்சி தோசா பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஆரவ்,
ஆக்சுவலாக கொரியாவில் க்ரூமிங் கல்ச்சர் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். 만약에 자기가 원하면 할 수 있죠, 수술을. 근데 그걸 말리진 않는데. 그러니까 내가 원하면 할 수 있다, 수술을. 근데 그 오해는 좀 없었으면 좋겠다. 모든 한국 사람들 다 그렇진 않는다. 그러니까 다 성형수술하고 이러지 않는다. 보이는 것들이 그러는 건데, 근데 그 썰저리는 한국 사람뿐만 아니라 자기가 내가 원하면 내가 만족하면 할 수 있다. 야, 이 정도. நம்ம தமிழ் மக்களுக்கு கொரியன் முகம் பிடிச்சிருக்கு. தமிழ் முகம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. 여기 있는 타밀 사람들 한국 얼굴 다 좋아해요. 그래서 한국에서 타밀 얼굴 좋아하세요? Yeah, of course. I love Tamil people eyes. Tamil people eyes. eyes. really beautiful. Eyes really beautiful. Yeah, just this designer. 뭐라고 하면 what should I say? 그 inside. Inside some difference. I love Tamil people eyes. Okay. I want to change your eyes. My eyes. Yeah. Okay.